சாப்பிட்ட உடனே நம்மள தூங்காதீங்கன்னு நம்ம அம்மா அப்பா நம்மள எவ்வளவு திட்டிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். நம்ம ஃபுல் மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம பாடியில ட்ரிப்டோஃபான் ரிலீஸ் ஆகும். அது நம்மளோட ஸ்லீப் ஹார்மோன்ஸை இன்டியூஸ் பண்ணும். அதனால நமக்கு இந்த தூக்கம் தானாவே வரும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் இருக்குன்னு இதைத்தான் சொல்லுவாங்க. இப்படி சாப்பிட்டோன்னே தூங்குறது பிரச்சனையே கிடையாது. ஆனா அது யாருக்குன்னா 4 மணிக்கு ஏஞ்சி வேலைக்கு போறாங்கல்ல அவங்களுக்கு தான். 11 மணிக்கு பொறுமையா ஏஞ்சி வேலைக்கு போறோம் நமக்கு கிடையாது. இப்படி மத்தியானம் தூங்கி நைட்டு தூங்காம காலையிலயும் லேட்டா எழுந்திரிச்சு இதே சைக்கிளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க சிர்காடியன் ரிதம் டோட்டலா ஃபிளாப் ஆயிடும். இதனால பாடியில இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். இல்ல நான் நல்லா சாப்பிட்டேன் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 15 to 20 minutes அலாரம் வச்சு தூங்கி ஏஞ்சிருங்க. 5 நிமிஷம் நீங்க எக்ஸ்ட்ரா தூங்கினீங்கனாலும் டீப் ஸ்லீப் போயிருவீங்க. திருப்பி எந்திரிக்கிறப்போ ஸ்லீப் டிப்ரைவ்டா கிராங்கியா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால ப்ராப்பரா வேலையும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நீங்களும் கன்ஃபியூஸ்டா சுத்திக்கிட்டு உங்க பாடியும் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு பதிலா லைட்டா சாப்பிட்டு கரெக்டா தூங்கி ஆக்டிவா இருங்க. இல்ல நான் பிரியாணியை ஃபுல் கட்டத்தான் செய்வேன் அப்படின்னா அலாரம் வைக்க மறந்துடாதீங்க.